ஆய்வுக்கூடம் என்கிட்ட பேச வந்தாங்க. மோகன் அவர்கள் உயர்ந்த மணியத்தில் தான் என்னுடைய நண்பர். ஒரு மேலே எனக்கு வந்து பெரிய மரியாதை. அதை மானிட்டர் மோகன் கூடுவோம். கேமராவுடைய மானிட்டர் கூட வருவார். ஆனால் ஒரு டைரக்டருக்கு என்ன பொறுப்போ அந்த பொறுப்போடு வேலை பார்ப்பாங்க. இது எல்லாத்தோட நல்லா கற்றுக்கணும். சினிமா எவ்வளோ பெரிய விஷயம், சினிமா எவ்வளோ பெரிய ஈச்சி, அதுக்கு என்னெல்லாம் நம்ம வர்த்திக்கணுன்றதுக்கு மோகனை தான் நிறைய இடத்துல உதாரணமாக நினச்சிக்குவேன். ஏன்னா நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் காலில் செருப்பே போடாமல் இருக்க ஒரு மனுஷன். இது நிறைய பேர் சொல்லலாம், நான் அப்படி தான் இருக்கிறேன், சமமாக இருக்கிறேன் சொல்லலாம். அந்த காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது வந்து இவருக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா கேமரா தூக்கிட்டு மலை காடு எங்கே வேணாலும் போனோம், எந்த முள்ளுகளுக்கு போனாலும் ரோட்டில் என்ன அது லட்சியம், இது நல்லா இல்லையா, நாங்களாம் என்ன இப்போ லூஸா நாங்கள் ஷூலாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா, இல்லை சார் சினிமாவில் டைரக்டர் ஆகிற வரைக்கும் காலையில் செருப்பு போடப்பட்டுன்னு அவன் இருக்கிற ஒரு மனிதர். இவர் பணியாற்றி இருக்கிற படம் இவர் கூப்பிட்டாரு, நான் உடனே வந்த மாதிரி தான் சொன்னாங்க, விஞ்ஞானியாக நடிக்கிறது எதுக்கு இது மாதிரி விபரீத ஆசைலாம், அதெல்லாம் அறிவாளிகள்ல. அப்புறம் அந்த கதை என்னன்னா ஒரு என்ன டைரக்டர் மூலம் சம்மந்தப்பட்ட கதை, சம்மந்தமில்லா விஷயம் ஏன்னு சொல்றீங்களா, இதுக்கு நமக்கு என்ன இருக்கு சார், ஏன் நீங்க ரொம்ப மூலம் இருக்கிறது அறிவாளியாக உங்களை கூப்பிடுறோம், அறிவாளி மாதிரி நடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். அதுதான் நீங்க அறிவாளி மாதிரி புத்தாளி மாதிரிலாம் நல்லா நடிப்பீங்க. அந்த வகையில் உள்ள வந்தேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் மாற்றுறதுலாம் தோன்றதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. பெரும்பாலும் என் படத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்து க்ளோஸ்அப்பும் இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு க்ளோஸ்அப்பும் ஒட்டிக்கலாம். டிசைன் பண்ணுறவங்க எனக்கு கேட்கவே மாட்டாங்க, பழைய ஸ்டில்லாக போட்டுப்பாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருப்போம். 5வது படத்தில் ஈஸி எடுத்தேன். இது மிஸ்கின் அவர்கள் வந்து சொல்லும்போது சார் வில்லனாக நடிக்கிறீங்க, இல்லைண்ணா அப்படின்னா, ஏன் சார், இல்லை ஒரு நடிகர் தான் எல்லாம் நடிக்கணும், களிமண் மாதிரி இருக்கணும், நம்ம களிமண் நல்லா தெரியும், எந்த ஷேப்பில் பிடிச்சாலும் வரும்ட்டு மீசை எடுக்க சொல்கிறீங்களே, இல்லை மீசை எடுங்க, இல்லை நான் மாட்டேன், நான் கிருஷ்ணா நடிக்கணும் கூட விஷ்ணு மீசை எடுக்காமல் தான் நடித்தேன் அப்படின்னா, ஏன் சார், இல்லையா நம்மகிட்ட வளர்றதே அது ஒன்று தான், அதையும் எடுத்துட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் ஆளே தெரியாமல் போயிருப்பேன். இல்லை நிறைய வித்தியாசம் பண்ணாது. நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இது மிகப்படுத்தே கிடையாது. இந்த கெட்டப்போட நான் என் வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட ஒரு பக்கு நாய்க்குட்டி இருக்குது, சும்மான்னு பேர். அது நான் வந்தோடனே வீட்டுக்கு டக்குன்னு வந்துடுறேன். என் கூட வந்து என் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட என்ன கோவப்பட்டாலும் என்ன சந்தோஷப்பட்டாலும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அந்த நாய்க்குட்டி தான். அது அனுபவம். இன்னைக்கு காரை விட்டு இறங்குறேன், அது என்ன கண்டுக்கவே இல்லை, அது போட்டு காரையை சுற்றிட்டு இருக்கு. முதல்ல வந்து இந்த கெட்டப் கேட்கல இவ்வளோ பெரிய விஷயம் தான், அமௌண்ட்டு நாய்க்குட்டிக்கே நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு வித்தியாசம். இதெல்லாம் முயற்சி பண்ணி கொடுத்தாங்க. டேரக்டரை பற்றி சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் பேர்லாம் சொல்லுவார். அந்த இந்த நாட்டில் இந்த விஞ்ஞானி இந்த முயற்சி பண்ணார், இதெல்லாம் வாயிலே நுழையாது. இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி காட்டுவார், இந்த புக்கில் இருக்கு சார். இது படிக்கும்போது கூட அவர் சின்சியராக இருந்தார் தெரியல, படம் எடுக்கும்போது பல ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தார். அது ரொம்ப முக்கியம். ஹோம் ஒர்க்கு மெனக்கடணும், நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கணும், தேடணும். இந்த தேடல் இருந்தால் தான் நல்லா வச்சுருக்கோம். அப்புறம் இதை பார்க்கும்போது அந்த 5D கேமராவுடைய எஃபெக்டில் எனக்கு வளர்த்தேன். மோகனை வந்து ரொம்ப சாதாரணமாக சொன்னார், இது பார்த்தா என்ன 3D மாதிரி தெரியுது, அவ்வளோ பிரம்மாண்டமா. ஏன்னா எனக்கு தெரியும் இவங்களுடைய பட்ஜெட் என்னன்னு, இவங்களுடைய அளவு என்னன்னு தெரியும். நிறைய இடத்துல யாராவது கூப்பிட்டு சொன்னதான் தெரியும், ஆள் இருக்காது. அவங்களும் ரொம்ப சீப்பாக பட்ஜெட்டில் பண்ணுறது ரொம்ப கைவந்த கலை வந்து. அப்போ இந்த கேமரா எஃபெக்ட் இவ்வளோ இருக்கணும் போது மோகன் இன்னும் பெருசாக பெரிய கேமராலாம் கொடுத்தா இதை விட நல்லா எடுப்பார், இன்னும் பிரமாமா எடுப்பார், நம்பிக்கையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தயாரிப்பாளர் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அன்பா இருந்தார் என்கிட்ட. என்கிட்ட மட்டும் தான் எப்படி இருக்காரோ அப்படின்னா தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டாலும் அவர் அப்படித்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் சைக்கிள் எடுத்துகிட்டு வேலைக்கு போய் பார்த்துப்போம், பஸ்ஸை பிடிச்சி போவோம், டாக்ஸி பிடிச்சி போவோம், ட்ரெயினை பிடிச்சி போவோம், ஃப்ளைட்டை பிடிச்சி வேலைக்கு போகிற ஒரே அளவு தான். ஏன்னா முதல் சொன்னாங்க வாரத்தில் 2 நாள் அமெரிக்கா போயிட்டு வர கதை விடுங்களா, வாரத்தில் 2 நாள் அமெரிக்கா போயிட்டு அப்படின்னா வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு மறுநாள் அவர் ஃபோன் பண்ணுறேன், அமெரிக்கா இருக்கிறார் சார். 2 நாள் பொறுத்து பார்த்தா வளர்றா இருக்கிறார், என்ன பார்க்குறாரு பேசுகிறார், ஒன்று தூக்கலக்கமாக இருக்குது, தூக்கிட்டு ஆமாம் இன்னைக்கு நைட் ஃப்ளைட் அமெரிக்கா போகிறாரு. நிஜமாவே அமெரிக்கா போயிட்டு உழைச்சி ஓடி ஓடி பறந்து உழைத்தவருடைய பணம் இது ரொம்ப முக்கியம். தமிழ் சினிமா மேல உள்ள காதலால்
நான் உழைச்சி சம்பாதிச்சுலாம் கொண்டாந்து இதில் போட்டு இது வெற்றி அடையணும் பெரிய அவருக்கு அப்படியா என்ன எப்படியான எதிர்பார்ப்புலாம் இல்லை. மினிமம் ஆசை தான், சின்ன சின்ன ஆசைகள் தான். அந்த சின்ன ஆசையில் ஒன்று தான் இந்த ஆய்வுக்கூடம். இதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பரிசு வெற்றி நிறைய பேருக்கு, நிறைய தமிழ் பட தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவரே நிறைய படம் எடுப்பார். கணபதி வந்து ஏதோ வந்தோம் படம் பண்ணுன்ற மாதிரிலாம் இல்லை, ஆர்வம். ஃபால்ஸ் ஹோப்லாம் தர மாட்டார். அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இத்தனை மீட் பண்ணுங்க, இந்த பாருங்க, அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இவ்வளோதான், இதான் என்னால் முடியும், முடியாதுன்னா முடியாது, அது முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதவங்க தான் வெற்றியாளர்களாக வருவாங்க. அந்த வகையில் கணபதி அவர்கள் பெரிய வெற்றி தயாரிப்பாளராக வரணும். இதுக்கு இவ்வளோ ப்ரெஸ் வந்தீங்க, எனக்குலாம் இவ்வளோ ப்ரெஸ்லாம் வந்து இவ்வளோ ஆர்வமாக என்ற பேட்டி கேட்டதுலாம் நீங்கள் ஒரு மாதிரி அசந்து போயிட்டேன். எனக்கு வாய் வலிக்குது, பேட்டி கொடுத்து கொடுத்தா நீங்கள் வாய் வலிக்குது. அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆர்வமாக எல்லாரும் சினிமா மேலே உள்ள உங்களுக்கு ஆர்வம், படத்து மேலே உள்ள எங்களுக்கு ஆர்வம், எல்லாத்துக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், வெற்றி ஒன்று தான் பதில். அதான் ஓடிச்சுன்னா இந்த கலைப்பு கஷ்டம் எல்லாம் போயிட்டு புது உற்சாகம் வரணும்.